ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இங்கிலீஷ் கிராமரில் டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசனாக வந்து பார்க்க போகிறோம். ஜஸ்ட்டு ஒரு மைண்ட் மேப்பு, ஒரு நிமிஷம் தான். அந்த டேபிளை நீங்கள் ஞாபகம் வச்சுட்டீங்க அப்படின்னாலே ஈஸியாக எந்த ஒரு கொஸ்டின் கேட்டாலும் எவ்வளோ கஷ்டமாக கேட்டாலும் நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, வாங்க பார்க்கலாம். நம்மளோட புக்கு இருக்கவங்க இந்த வீடியோவை பார்த்து முடித்தோடனே நம்ம புக்கில் பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு பேஜ் நம்பர் 269 டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் அப்படிங்கிற வந்து இருக்கும். நம்ம வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக பார்த்தோம் அப்படின்னா இந்த வீடியோவில் காமிக்கிற எல்லாமே இதில் வந்து டேபிள் மாதிரி, சார்ட் மாதிரி, ஸோ ஃப்ளோ சார்ட் மாதிரி எல்லாமே வந்து இருக்கும். ரூல்ஸு எல்லாமே கம்ப்ளீட்டாக இதிலே வந்து இருக்கும். ப்ராக்டிஸ் கொஸ்டின் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இதை வந்து ஒன்ஸ் வந்து ரீட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து கான்செப்டையும் ஷார்ட்கட்லையும் பார்க்கலாம். ஓகே, வாங்க. முதல்ல இந்த டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் அப்படின்னா என்னென்னா, ஒன்று வந்து கம்பேர் பண்ணுறது. அந்த நேம்லேயே இருக்கா, கம்பேரிசன், கம்பேர் பண்ணுறது. இதில் வந்து 3 விதமான டிகிரி வந்து இருக்குது. ஒன்று பார்த்தோம் அப்படின்னா பாசிட்டிவ் டிகிரி, இன்னொன்று கம்பேரிட்டிவ், அடுத்தது சூப்பர்லேட்டிவ். ஓகே, இப்போ இந்த கம்பேரிட்டிவ் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா வந்து கம்பேர் பண்ணுறது, அவ்வளோதான். கம்பேரிட்டிவ் அப்படின்னா கம்பேர் பண்ணுறது. எப்படி கம்பேர் பண்ணுவோம் அப்படின்னா வந்து ஏதோ 2 விஷயம். இப்போ ஒருத்தருக்கு டீ பிடிக்கும், ஒருத்தருக்கு காஃபி பிடிக்கும். அப்போ டீயும் காஃபியும் மட்டும் வந்து கம்பேர் பண்ணுறது. இப்போ இதே இது பார்த்தோம் அப்படின்னா 2 விஷயத்தை கம்பேர் பண்ணாமல் 2க்கு மேலே, அதாவது 3க்கு அதிகமாக எத்தனை நாள் வந்து இருக்கலாம், 500, 1000, கோடி கூட வந்து இருக்கலாம். அந்த மாதிரி கம்பேர் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பேர் சூப்பர்லேட்டிவ். அப்போது 2 விஷயத்தை மட்டும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா அது வந்து கம்பேரிட்டிவ். 2க்கு மேலே, அதாவது 3லேருந்து அதிகபட்சம் எவ்வளோ நாள், இன்ஃபினிட்டி. ஸோ 3லேருந்து அதிகபட்சம் எவ்வளோ நாளும் அந்த மாதிரி கம்பேர் பண்ணோம் அப்படின்னா அதான் பார்த்தோம் அப்படின்னா சூப்பர்லேட்டிவ் அப்படிங்கிறது. அப்போ கம்பேரிட்டிவும் சூப்பர்லேட்டிவும் புரிஞ்சுதா? பாசிட்டிவ் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து எந்த ஒரு கம்பேரிசனுமே பண்ணாமல் ஒரு விஷயத்தோடையோ இல்லை ஒரு நபரோடையோ குவாலிட்டியை பற்றி மட்டும் பேசுகிறது, இதான் பார்த்தோம் அப்படின்னா பாசிட்டிவ் அப்படிங்கிறது. அப்போ இதான் வந்து 3 டிகிரி. ஸோ வந்து பாசிட்டிவ் அப்படின்னா ஜஸ்ட்டு எதோடையும் கம்பேர் பண்ணாமல். இப்போ வந்து பாசிட்டிவான ஆள் அப்படின்னா யார்? தன்னை வந்து யாரோடையுமே கம்பேர் பண்ணாமல் அவங்களோட குவாலிட்டியை மட்டும் வளர்த்துக்கிட்டு இருக்கவங்க, அவங்க தானே வந்து பாசிட்டிவான ஆள். அப்போ பாசிட்டிவ்னா அதான், நோ கம்பேரிசன், கம்பேரிசனே வந்து இருக்காது. ஜஸ்ட்டு அவங்களோட குவாலிட்டியை பற்றி மட்டும் வந்து பேசுகிறது, இதான் பார்த்தோம் அப்படின்னா பாசிட்டிவ் டிகிரி. ஓகே, இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? முதல்ல பார்த்தோம் அப்படின்னா பாசிட்டிவ் டிகிரிக்கு ஒரு எக்ஸாம்பிள், ஷி இஸ் டால். அவள் டாலாக இருக்கா, அவளை பற்றி மட்டும்தான் பேசியிருக்காங்க, அவளோட குவாலிட்டியை பற்றி மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. யாரையும் வந்து கம்பேர் பண்ணவே இல்லை, அவளோட குவாலிட்டி மட்டும்தான் இங்கே வந்து இருக்குது, அப்படி தானே? அப்போ இதான் பார்த்தோம் அப்படின்னா பாசிட்டிவ் டிகிரி அப்படிங்கிறது. ஓகே, இப்போ இன்னொரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த கம்பேரிட்டிவ் சூப்பர்லேட்டிவ், இதை நம்ம வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இந்த கம்பேரிட்டிவில் ஒரு வார்த்தை வந்து இருக்கும், தேன் அப்படிங்கிற வார்த்தை வந்து இருக்கும். இது போக இஆர், அப்படி இல்லை அப்படின்னா மோர். ஒன்று இஆர் இருக்கும், இல்லைனா வந்து மோர் வந்து இருக்கும். ஓகே, அதே மாதிரி வந்து சூப்பர்லேட்டிவில் பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு ஒன்று இஎஸ்டி இருக்கும், இல்லைன்னா மோஸ்ட் இருக்கும். இந்த 2ல் ஒன்று இருக்கும். இது போக பார்த்தோம் அப்படின்னா த அப்படிங்கிற வார்த்தை வந்து இருக்கும். ஸோ சூப்பர்லேட்டிவில் த அப்படிங்கிற வார்த்தை இருக்கும். ஸோ கம்பேரிட்டிவில் தேன் இருக்கும், அதே மாதிரி சூப்பர்லேட்டிவில் த, டிஹெச்இ, த வந்து இருக்கும். அதே மாதிரி கம்பேரிட்டிவில் ஒன்று இஆர் இல்லை மோர், இந்த 2ல் ஏதோ ஒன்று தான் வந்து இருக்கும். 2மே பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்காது. ஸோ 2மே கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நமக்கு வந்து எரர் ஸ்பாட் கொடுப்பாங்களா, தப்பு கண்டுபிடிக்கிற மாதிரி. ஸோ வந்து தப்பாக கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். ஒரே ஸ்டேட்மெண்ட்டில் உங்களுக்கு வந்து இஆரும் இருக்குது, மோரும் இருக்குது. இப்போ வந்து மோர் ஸ்ட்ராங்கர் அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அது வந்து தப்பு. ஏன்னா வந்து இந்த மாதிரி ஒரே ஸ்டேட்மெண்ட்டில் நமக்கு மோரு, இஆர், ஸ்ட்ராங்கர் அந்த மாதிரி வந்து வராது. ஓகே, அதுமாதிரி வந்து நமக்கு இங்கே இஎஸ்டியும் மோஸ்ட்டும் ஒரே இதில், ஸோ வந்து மோஸ்ட் டாலஸ்ட்டு அப்படின்னு இருக்குது. அப்போ அது வந்து தப்பு. ஏன்னா வந்து மோஸ்ட்டும் இஎஸ்டியும் ஒன்றா வரக்கூடாது. ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் ஏதாவது ஒன்று தான் வந்து வரணும். அப்போ நம்ம இதை வச்சு வந்து கண்டுபிடிச்சிடலாம் எது கம்பேரிட்டிவ், எது சூப்பர்லேட்டிவ். ஓகே, அப்போ கம்பேரிட்டிவில் தேன் இருக்கும், சூப்பர்லேட்டிவில் தே இருக்கும். கம்பேரிட்டிவில் இஆரோ இல்லை மோரோ இருக்கும், சூப்பர்லேட்டிவில் இஎஸ்டியோ இல்லை வந்து மோஸ்ட்டோ, இந்த 2ல் ஏதாவது ஒன்று வந்து இருக்கும். ஓகே, இப்போ இந்த கம்பேரிட்டிவில் பாருங்கள், ஷி இஸ் டாலர் தேன் ஹிம். எதை கம்பேர் பண்ணுறாங்க? ஷி இஸ் டாலர் தேன் ஹிம், ஷீ ஹிம், 2 பேரை கம்பேர் பண்ணுறாங்க, அப்படி தானே? ஸோ அப்போ 2 பேரை கம்பேர் பண்ணாலே இது என்னது, கம்பேரிட்டிவ். கம்பேரிட்டிவில் தான் 2 பேரை கம்பேர் பண்ணுவாங்க. அது போக ஒரு வார்த்தை இருக்கும் அப்படின்னும், தேன் இருக்கா. அதுக்கப்புறம் ஒன்று இஆரோ இல்லை மோரோ இருக்கும் அப்படின்னும். இங்கே பாருங்கள், டாலர், இஆர் இருக்கா, அவ்வளோ சிம்பிள். அப்போ இதான் கம்பேரிட்டிவ். அடுத்து சூப்பர்லேட்டிவ், ஷீ இஸ் த டாலஸ்ட் ஹியர். இங்கே இருக்கிறதுலையே, ஸோ அப்போ இங்கே இருக்கிறதுலே இந்த மாதிரி சூப்பர்லேட்டிவ் நம்ம வந்து சொன்னோம் 3 பேருக்கு மேலே. கம்பேரிட்டிவ்னா 2, சூப்பர்லேட்டிவ்னா 3 பேருக்கு மேலே.
அப்போ ஷி இஸ் த டாலர் ஹியர். இங்கே வந்து நிறைய கூட்டமாக வந்து இருக்காங்க. 3 பேராகவும் இருக்கலாம், இல்லை 3000 பேராகவும் இருக்கலாம், இல்லை 3 கோடி பேராக வந்து இருக்கலாம். 3 பேருக்கு மேலே அவ்வளோதான், சிம்பிள். அப்போ ஷி இஸ் த டாலஸ்ட் ஹியர். இங்கே இருக்கிறதுலே இந்த கூட்டத்திலே இவ தான் வந்து டாலஸ்ட்டு. நம்ம சொன்ன சூப்பர்லேட்டிவ்ல தேவும் இருக்குது, இஎஸ்டியும் இருக்கா, அவ்வளோ சிம்பிள், டாலஸ்ட்டு. ஓகே. ஸோ நம்ம வந்து இப்போ பார்த்தது தான். இப்போ வந்து முதல்ல பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு கம்பேரிட்டிவில் இஆர் வந்து ஆட் பண்ணுவாங்க. இப்போ ஃபாஸ்ட்டோட ஃபாஸ்டர், ஃபாஸ்டஸ்ட்டு. சூப்பர்லேட்டிவ்க்கு இஎஸ்டி ஆட் பண்ணுவாங்க, ஸ்மால், ஸ்மாலர், ஸ்மாலஸ்ட்டு. ஓகே. இதே வந்து ஒரு சில வார்த்தை, அதாவது ஒய்யில் முடியக்கூடிய வார்த்தைக்கு பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட்டு வெறுமனையாக கடைசியில் இஆர்னு ஆட் பண்ண மாட்டாங்க. இப்போ இங்கே ஃபாஸ்ட்டுக்கு பாருங்கள், ஃபாஸ்ட்டோட இஆர் ஆட் பண்ணி ஃபாஸ்டர் ஆக்கிட்டாங்க. இந்த ஃபாஸ்ட்டோட இஎஸ்டியை ஆட் பண்ணி ஃபாஸ்டஸ்ட் ஆக்கிட்டாங்க. ஆனால் இதே வந்து ஒரு வார்த்தை ஒய்யில், ஸோ ஒய்யில் முடியுது அப்படின்னா அதை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஒய்யை ஐயா வந்து மாற்றிடுவாங்க. ஐயா மாற்றிட்டு இஆர் வந்து சேர்ப்பாங்க. இப்போ இங்கே பாருங்கள், ஹாப்பின்னு இருக்குது, ஒய்யில் முடியுதா, இந்த ஒய்யை வந்து எடுத்துருவாங்க. எடுத்துட்டு ஐ போட்டுட்டு இந்த ஒய்க்கு பதிலாக ஐ வந்துட்டு அதுக்கப்புறம் இஆர் வந்து சேர்த்துருவாங்க. ஹாப்பியர், ஹாப்பியஸ்ட்டு. புரியுதா? இது மாதிரி வந்து ஃபன்னி, ஸோ ஃபன்னியில் அந்த ஒய்யை வந்து எடுத்துருவாங்க. அப்போது ஃபன்னியர், ஃபன்னியஸ்ட்டு. ஓகே. இதெல்லாம் பார்த்தோம்னா எரர் ஸ்பாட்டில் வந்து கேட்கலாம். ஓகே. இந்த டாப்பிக்கை நீங்கள் வந்து கொஞ்சம் டீப்பாக படிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஒரு டவுட் வந்து வரும். இப்போ இங்கே நம்ம வந்து ஃபாஸ்ட்டு, ஃபாஸ்டர், ஃபாஸ்டஸ்ட் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இதே ஒரு சில வார்த்தைக்கு நம்ம வந்து இந்த இஆர் ஆட் பண்ணாமல் மோஸ்ட்டு, மோர் வந்து ஆட் பண்ணுவோம். இப்போது மோஸ்ட்டு பியூட்டிஃபுல், மோர் பியூட்டிஃபுல் அப்படிமோ. அங்கேயே நம்ம இஆர் ஆட் பண்ணல, இங்கேயே நம்ம வந்து இஆர் ஆட் பண்ணுறோம். அங்கேயே நம்ம வந்து இஎஸ்டி ஆட் பண்ணல, இங்கேயே நம்ம வந்து இஎஸ்டி ஆட் பண்ணுறோம். இந்த டவுட் வந்து வரும். ஓகே. நம்ம வந்து இங்கிலீஷில் பேசிக்காக சிலபிள்ஸ் அப்படின்னு ஒன்று வந்து உண்டா. ஸோ சிலபிள்ஸ் அப்படின்னா நம்ம வந்து வார்த்தையை வந்து பிரிக்கிறது. இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபாஸ்ட்டை நம்ம வந்து பிரிக்க முடியாது, அப்படி தானே. இப்போ வந்து நம்ம இன்னும் ஒரு சில எக்ஸாம்பிள் நான் வந்து சொல்லுவேன். இப்போ வந்து ஆப்பிள், ஏபிபிஎல்இ, ஆப்பிள்னு இருக்கா, நம்ம ஆப்பிள் வந்து பிரிக்கலாம். ஆப்பிள் நம்ம சொல்லும் போது ரெண்டாவது பிரிக்கும். இதே ஃபாஸ்ட்டை நம்ம ஃபாஸ்ட் அப்படியே சொல்லிட்டோம், ஆப்பிள் தான் ஆப்பிள், ரெண்டாவது பிரிதா. அப்போ இதை நம்ம வந்து 2 சிலபிள்ஸ் அப்படிமோ. இதே வந்து இப்போ பனானா இருக்கா, பா நா நா, பனானா, பா நா நா, பனானா. அப்போ இங்கே நம்ம வந்து 3 வந்து பிரிக்க முடியுது. ஸோ அது வந்து 3 சிலபிள்ஸ். ஸோ வந்து உங்களுக்கு இப்போ அது எப்படி நீங்கள் வந்து நீங்களாக வந்து பா நாங்கிங்க, நீங்களாக ஆப்பிள்ங்கிங்க, நானாவது சொல்லுவேன் ஃபா இஸ்ட் அப்படிமே. அப்போ வந்து அங்கே 2 வருதில்ல அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு சில வந்து டவுட் கேட்பீங்க. ஓகே. நான் உங்களுக்கு சிம்பிளாக ஒரு ட்ரிக் வந்து சொல்லுவேன். இது வந்து 99% பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒர்க் ஆகும். இப்போ ஒரு வார்த்தை இருக்குது அப்படின்னா அந்த வார்த்தையை அப்படியே தமிழில் வந்து எழுதிடுங்க. இப்போ வந்து இந்த ஃபாஸ்ட் அப்படிங்கிற வார்த்தை இருக்கா, அதை அப்படியே தமிழில் வந்து எழுதிடுங்க. ஃபாஸ்ட்டு, ஃபா இஸ் இட், ஃபாஸ்ட்டு. புள்ளி வச்சு எழுதெல்லாம் கட் பண்ணிடுங்க. மிச்சம் எத்தனை இருக்குது, 1 இருக்கா, அப்போ ஒரு சிலபிள். இப்போ ஸ்மால், ஸ்மால் சொல்லி பாருங்கள் தமிழில், ஸ்மால். அப்போ இஸ்ன்னு ஆரம்பிக்கு, ஸ்மால், மா இல், ஸ்மால். புள்ளி வச்சு எழுத்தை கட் பண்ணிடுங்க, ஒரு சிலபிள். ஓகே. இப்போ இதுவே வந்து நம்ம வந்து இன்னொரு வார்த்தை ஆப்பிளுக்கு 2 சிலபிள் அப்படின்னோம். செக் பண்ணி பார்த்துடலாமா. ஆ இப் பி இல், ஆப்பிள். புள்ளி வச்சு கட் பண்ணிடுங்க, 2 சிலபிள் வந்துட்டா. ஓகே. இதே பனானா, பா நா நா, புள்ளி வச்சு எழுத்தே இல்லை, மிச்சம் அப்போ நம்ம புள்ளி வச்சு எழுத்தே இல்லை, மொத்தம் வந்து 3 எழுத்து வந்து இருக்குது, புள்ளி இல்லாத எழுத்து. அப்போ 3 சிலபிள், அவ்வளோதான், சிம்பிள். அப்படிங்க சிலபிள்ஸை ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாமா, அவ்வளோதான், சிம்பிள். அப்போ எந்த ஒரு வார்த்தைனாலுமே நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒர்க் அவுட் ஆகும். இன்னும் நீங்கள் வந்து ஒரு சில வார்த்தை கூட நீங்கள் வந்து நீங்களாக செக் பண்ணி வந்து பார்த்துக்கலாம், மற்ற வார்த்தைக்கு இதே மாதிரி இருக்கா அப்படின்னு. ஓகே. ஸோ வந்து ஒரு சில பேரோட மைண்ட் வாய்ஸ் எனக்கு இங்கே வரைக்கும் கேட்கு, இந்த அளவுக்கு எனக்கு தமிழ் தெரிஞ்சால் நான் பொது தமிழ் எடுத்துருக்க மாட்டேன் அப்படிங்கிறது. ஜஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சிலபிள் அப்படிங்கிறது பேசிக் தான். ஸோ நீங்கள் வந்து சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கண்டுபிடிச்சிடலாம். ஓகே. இப்போ ஏன் இந்த சிலபிள் நம்ம இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்து ஸோ வந்து பிரிக்க முடியாத சிலபிளுக்கு தான் நம்ம இந்த இஆர், இஎஸ்டி வந்து ஆட் பண்ணுறோம். ஃபாஸ்ட்டு, ஃபாஸ்டர், ஃபாஸ்டஸ்ட், ஸ்மாலு, ஸ்மாலர், ஸ்மாலஸ்ட்டு. இப்போ வந்து இன்னொரு வார்த்தை பியூட்டிஃபுல், அதை நம்ம வந்து பிரிக்க முடியுமா, நீங்கள் சொன்னாலும் தெரியும். நீங்கள் வந்து சிலபிளாக வந்து பிரிக்க வேண்டாம், பியூட்டிஃபுல்லு. ஸோ வந்து உங்களுக்கு பிரிக்க முடியுமா முடியாதா, அதான் வந்து கணக்கு. நம்ம வந்து இங்கே சொன்னோம்
1 2 3 ஸோ வந்து 2 எழுத்து அதெல்லாம் வந்து நீங்கள் பிரிக்க முடியுமா முடியாது, அதான் வந்து கணக்கு. ஸோ பிரிக்க முடிஞ்சாலே வந்து போதும். நீங்கள் வந்து இதில் 3 சிலபிள் இருக்கா 4 சிலபிள் இருக்கா அதெல்லாம் வந்து கண்டுபிடிக்க வந்து தேவையில்லை. பிரிக்க முடியுமா முடியாதா அதான் வந்து மேட்ரு. இப்போ பியூட்டிஃபுல் பிரிக்க முடியுது அப்படி தானே. நீங்கள் வந்து அதை வந்து இதை தமிழில் ஒவ்வொரு வார்த்தையும் தமிழ் வந்து எழுதி பார்த்து எத்தனை சிலபிள் அதெல்லாம் வந்து கண்டுபிடிக்க வேண்டாம். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் வந்து சொன்னேன். ஓகே, இப்போ பியூட்டிஃபுல் நீங்கள் பார்க்கும்போது தெரியுது பிரிக்க முடியும். அப்போது மோர் பியூட்டிஃபுல், மோஸ்ட் பியூட்டிஃபுல், கேர்ஃபுல் பிரிக்க முடியுதா, கேர்ஃபுல் பிரிக்க முடியுது. அப்போது மோர் கேர்ஃபுல், மோஸ்ட் கேர்ஃபுல். இது ஏன் சொல்கிறோம் அப்படின்னா நம்ம இந்த டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசனில் கம்பேரிட்டிவ் சூப்பர்லேட்டிவ் அங்கெல்லாம் வந்து எந்த இடத்துல நம்ம வந்து இஆர் ஆட் பண்ணுறோம், எங்கே இஎஸ்சி ஆட் பண்ணுறோம், எங்கே மோர் ஆட் பண்ணுறோம், எங்கே வந்து மோஸ்ட் வந்து ஆட் பண்ணுறோம், இது உங்களுக்கு வந்து தெரியணும். அப்படி தானே நம்ம அதுக்காக நம்ம இதெல்லாம் வந்து சொல்லுதோம். ஓகே, அவ்வளோ சிம்பிள். இதில் வந்து இன்னும் ஒரு சில எக்ஸப்ஷனல் கேஸ்லாம் வந்து இருக்குது. இப்போ இந்த குட் அப்படிங்கிற வார்த்தை இப்போ வந்து நம்ம இந்த ஃபாஸ்டர் ஃபாஸ்டஸ்ட் அந்த மாதிரிலாம் வந்து பிரித்தோம். இப்போ இந்த குட்டை நம்ம வந்து குட்டர் குட்டஸ்ட் அந்த மாதிரி நம்ம வந்து போட மாட்டோம். இந்த மாதிரி ஒரு சில எக்ஸப்ஷனல் கேஸ் இதெல்லாம் நீங்கள் வந்து தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணும் போதே ஆட்டோமேட்டிக்காகவும் தெரிஞ்சிடும். ஸோ அப்போ குட்டை நம்ம வந்து பெட்டர் பெஸ்ட்டு, நம்ம வெள்ளையும் அதே மாதிரி தான் பெட்டர் பெஸ்ட்டு அப்படிம்போம். ஸோ பெட்டர் இஆர், பெஸ்ட் சிஎஸ்டி இருக்கா, அவ்வளோ சிம்பிள். பேடை ஒர்ஸ் ஒஸ்ட்டு, ஃபேரை ஃபர்தர் ஃபர்தஸ்ட்டு, அவ்வளோ சிம்பிள். நம்ம வந்து இதுக்கு முன்னால் அப்லோட் பண்ண வீடியோலாம் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாமுக்கு எது தேவையோ ஸோ வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி கேட்பாங்க அது மாதிரி நம்ம ஸ்ட்ரெயிட்டாக டீச் பண்ணியிருப்போம். ஜஸ்ட்டு எடுத்தோன்னா சூப்பர்லேட்னா என்ன, கம்பேரிட்னா என்ன, பாஸ்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம டேரெக்டாக ஷார்ட்கட்டுக்கு வந்து போயிடுவோம். இப்போ எக்ஸாமோட ட்ரெண்ட் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து சேஞ்ச் ஆகிட்டு ஓரளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா டிஃபிகல்ட்டாக வந்து கேட்காங்க. அப்போ நீங்கள் அந்த அளவுக்கு நீங்களும் வந்து படிக்கணும். அதனால தான் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஷார்ட்கட்டு சொல்ல தான் போகிறோம். ஷார்ட்கட்டை சொல்கிறதுக்கு முன்னால் நீங்கள் கான்செப்ட் வந்து தெரிஞ்சுக்கணும். எக்ஸாமில் எந்த லெவலையும் கேட்கட்டும் எப்படியும் கேட்கட்டும் நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம இதுக்கு முன்னால் பார்த்தது தான் நம்ம வந்து மறுபடியும் வந்து ஜஸ்ட் ரிவைஸ் பண்ணுவோம். இப்போ கம்பேரிட்டிவ் டிகிரி இதில் வந்து தேன் வந்து இருக்கும் அப்படி தானே. ஹீ இஸ் ஷார்ட்டர் தேன் மீ. சூப்பர்லேட்டிவ் இதில் வந்து நமக்கு தே வந்து இருக்கும். ஷி இஸ் ஸ்மார்ட்டஸ்ட் இன் த குரூப், இங்கே இஆர் தேன் இருக்கா, இங்கே த இஎஸ்சி இருக்கா. ஓகே, அதுக்கப்புறம் நெவர் டபுளப் அப்படின்னா நம்ம சொன்னோம் ஒரே சென்டென்ஸில் இஆரும் மோரும் இருக்காது, இஎஸ்டியும் மோஸ்ட்டும் இருக்காது அப்படின்னும். அப்போது இங்கே பாருங்கள், மோர் டாலர், மோஸ்ட் ஃபாஸ்டஸ்ட், இது தப்பு. ஏன்னா ஒரே சென்டென்ஸில் மோரும் டாலரும் இருக்கக்கூடாது, மோஸ்ட்டும் ஃபாஸ்டஸ்ட்டும் இருக்கக்கூடாது. அப்போ எது கரெக்டு, டாலர் ஃபாஸ்டஸ்ட் இதான் பார்த்தோம் அப்படின்னா கரெக்டு. இங்கே நீங்கள் வந்து மோர் டால்னு போட்டாலும் தப்பு தான், மோஸ்ட் ஃபாஸ்ட்டுன்னு போட்டாலும் தப்பு தான். ஏன் அப்படின்னா இந்த டால் ஃபாஸ்ட்டு இது ஒரு சிலபிள் தானே. டாலை பிரிக்க முடியுமா முடியாது, செக் பண்ணி பார்த்துடலாமா. டா இல், ஸோ டா அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா ஒரு எழுத்து தான். ஓகே, ஃபாஸ்ட்டு அப்படி தானே. ஃபா இஸ் இட்டு, இஸ்ஸையும் அடிச்சிடலாம் இட்டையும் அடிச்சிடலாம். பா அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு எழுத்து தான். ஸோ வந்து இப்போ ஒரு சில பேர் இந்த டவுட் வருதான்னு தெரில. ப்ரோ இப்போ நீங்கள் வந்து டால் அப்படின்னீங்க, அப்போது இந்த டே அப்படிங்கிற ஒரு எழுத்து இந்த துணைக்கால் வந்து ஒரு எழுத்து அப்படின்னு இல்லை, டா வந்து ஒரே எழுத்து. தமிழில் இந்த டா அப்படிங்கிற ஒரு எழுத்து இருக்குது, அந்த எழுத்து தான், கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. அதுமாதிரி வந்து ஃபாஸ்ட்டு பா அப்படிங்கிற ஒரே எழுத்து, பா பிபி அந்த பா ஒரே எழுத்து, அவ்வளோ சிம்பிள். இப்போ வந்து அடுத்து பாருங்கள், இங்கே வந்து மோர் ஸ்மார்ட்டர் தப்பா, மோரு இஆர் ரெண்டுமே வந்து இருக்குது. நம்ம வந்து ஸ்மார்ட்டு பிரிக்க முடியுமா, ஸ்மார்ட்டு. இப்போ வந்து நம்மளாக வேணால் வந்து தப்பாக வந்து பிரித்து பார்க்கலாம். ப்ரோ நான் வந்து இப்படி சொல்லுவேன், ஸ்மார்ட்டு, அது மாதிரி வந்து ஸ்மார்ட்டு, ஃபாஸ்ட்டு. ஸோ நம்மளாக பிரித்து அப்படின்னா தப்பு. இந்த மாதிரி இடத்துல நீங்கள் வந்து அதை வந்து செக் பண்ணி பார்த்துடலாம். ஸ்மார்ட்டு இஸ்ஸில் ஆரம்பிக்கா, அப்போ இஸ், மா, இரு, இட்டு, புள்ளி வச்சு எழுத்தெல்லாம் அடிச்சிருங்க, மிச்சம் ஒன்று தான் இருக்குது. அப்போ மா ஒரே ஒரு எழுத்து தான் இருக்குது, அப்போ ஒரு சிலபிள் பிரிக்க முடியாது. அப்போ நம்ம வந்து இங்கே மோர் ஸ்மார்ட்டு, மோஸ்ட் ஸ்மார்ட்டஸ்ட்டு அந்த மாதிரி நம்ம வந்து போடக்கூடாது. இல்லை மோஸ்ட் ஸ்மார்ட் நம்ம வந்து போடக்கூடாது. இது ஸ்மார்ட்டர் ஸ்மார்ட்டஸ்ட்டு, அவ்வளோ சிம்பிள். நம்ம இதுக்கு முன்னாடி அந்த ட்ரிக் நம்ம வந்து ஒரு தடவை போட்டிருக்கோம். அப்போ வந்து ஒருத்தங்க என்னோடய வாட்ஸ்அப்பில் வந்து டவுட் கேட்டாங்க. என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, ப்ரோ நீங்கள் வந்து ஸ்மாலை இஸ்ஸு மா இல்னு வந்து பிரிக்கிங்க, ஸோ இப்படி பிரித்தனால தான் வந்து இடையில வந்து ஒன்று வருது. இப்போ நான் வந்து எப்படி பிரித்தேன் அப்படின்னா அதே ஸ்மால் தானே, சு மா இல். அப்போ இப்படி பிரித்தோம் அப்படின்னா இல் மட்டும் தான் வந்து கட் ஆகும். அப்போ 2 வார்த்தை இருக்குது அப்படின்னீங்க.
ஸோ வந்து ஆக்சுவலாக கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இது வந்து சூ ஓகேவா, நமக்கு ஸ்மாலில் இஸ் தான் வரும். ஸ்மால் நீங்கள் சொல்லும் போது இஸ் சவுண்டு வருதா, ஸ்மால் அந்த காற்று வருதா. இதே வந்து நமக்கு அந்த நீங்கள் இந்த சூ எப்போ வரணும் அப்படின்னா நம்ம வந்து சூ அந்த வார்த்தை இப்போது எஸ் யூ அப்படின்னு வந்ததுன்னா நம்ம அந்த சூ இது வந்து போடணும். இங்கே நம்ம எஸ் மட்டும் தான் வருது, எஸ்ஸு எம் தான் வருது. இந்த சூ வரும்போது தான் நீங்கள் வந்து இதை வந்து போடணும். இங்கே ஜஸ்ட் எஸ் மட்டும் தான் வந்து வருது. ஓகே, நம்ம வந்து இப்போ சொல்கிறது எக்ஸாம்பிள் எல்லாமே ஆல்ரெடி என்னென்ன டவுட்லாம் கேட்டிங்களோ நம்ம வந்து அதெல்லாம் வந்து அப்பப்போ வந்து நோட் பண்ணி வச்சுருப்போம். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு கிளாஸில் அதெல்லாம் பேஸ் பண்ணி வந்து போட்டு வரோம். ஸோ இப்போ இந்த மாதிரி தான் பார்த்தோம் அப்படின்னா வந்து பிரிக்கணும். இப்போ வந்து அந்த நீங்கள் கேட்ட அந்த சூ நம்ம வந்து எப்பவும் போடலாம் அப்படின்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு வார்த்தை, ஜஸ்ட்டு எக்ஸாம்பிளுக்கு சுமதி அப்படிங்கிற ஒரு பொண்ணு வந்து இருக்குது. சுமதி ஓகேவா. இப்போ இதை நம்ம வந்து எழுதுவோம். இங்கே வந்து எஸ் கிடையாது, சூ அப்படின்னு இருக்குது. அப்போ இங்கே தான் நம்ம வந்து சு ம தி சுமதி. அப்போது 3 சிலபிள், புள்ளி வச்ச வார்த்தையே இல்லை. அப்போ 3 எழுத்து வந்து நமக்கு மிச்சம் வந்து இருக்குது. அப்போ சு ம தி 3 சிலபிள். புரியுதா? இப்போது ஸ்மார்ட், ஸ்மார்ட் எப்படி இருக்குது, எஸ் எம்னு வருது, எஸ் யூன்னு வரல, எஸ் எம்னு வருது. நம்ம எஸ் யூக்கு தான் நம்ம வந்து சூ வந்து போடணும். வெறுமனே எஸ் வந்து அப்படின்னா அது வந்து இஸ் சவுண்டாக தான் இருக்கும். ஸ்மார்ட் அப்போ இஸ்ஸு, ஸ்மால் இஸ்ஸு. புரியுதா? ஓகே, இப்போ ஒரு சில வார்த்தைலாம் நம்ம வந்து பார்க்கலாம். பிரைட்டு கம்பேரிட்டிவில் இஆர் போடணும், பிரைட்டர் அதோட தேன் இருக்கணும். சூப்பர்லேட்டிவ் இஎஸ்டி பிரைட்டஸ்ட் தே இருக்கணும். ஏன் பிரைட்டை நம்ம பிரிக்க முடியாது ஒரு சிலபிள், அப்போ வந்து ஒரு சிலபிளுக்கு இஆர் இஎஸ்டி வந்து ஆட் பண்ணுறோம். அடுத்து டிஃபிகல்ட்டு நம்ம வந்து பிரிக்க முடியும், அதனால் மோர் டிஃபிகல்ட் மோஸ்ட் டிஃபிகல்ட்டு. அடுத்து ப்ரீட்டி ப்ரீட்டியர் ப்ரீட்டியஸ்ட்டு. ஸோ கம்பேரிட்டிவ்க்கு தேனு, சூப்பர்லேட்டிவ்க்கு தே. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து இங்கே வெல்லு. ஸோ அந்த வெல்லை நம்ம வந்து பெட்டர் பெஸ்ட் அப்படிமோ. இது மாதிரி தான் குட்டுக்கும் பெட்டர் பெஸ்ட் நம்ம வந்து காமனாக யூஸ் பண்ணக்கூடிய வேர்டு. நம்ம வந்து இந்த வெல்லர் அந்த மாதிரி நம்ம வந்து பார்த்துருக்க மாட்டோம். இதேமாதிரி பார்த்தோம் அப்படின்னா பேடை நம்ம வந்து ஒர்ஸ் ஒர்ஸ்ட் அப்படிமோ. லிட்டில் லெஸ் லீஸ்ட்டு. அவ்வளோ சிம்பிள். ஓகே, ஒரு சின்ன ப்ராக்டிஸ் கொஸ்டின் வந்து பார்க்கலாம். ஸோ ப்ராக்டிஸ் கொஸ்டின் வந்துட்டு அப்போ எல்லா கான்செப்ட்டும் முடிஞ்சிட்டு அப்படிங்கிறது கிடையாது. இனிமேல் தான் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மெயின் ஐட்டமே வந்து இருக்குது. இப்போ ஜஸ்ட்டு நீங்கள் இது வரைக்கும் படித்து பேஸ் பண்ணால் ஒரு சின்ன டெஸ்ட் இப்போமே வந்து எழுதுங்க. வீடியோவை பாஸ் பண்ணி வச்சுட்டு இந்த 4க்குமான ஆன்சர் வந்து எழுதுங்க. இப்போ நான் வந்து ஆன்சர் வந்து அடுத்த 2 செகண்ட் வந்து சொல்லிடுவேன். ஓகே, ஆன்சர் பார்க்கலாமா? மொதல் கொஸ்டின் பாருங்கள். மாயா இஸ் டேஸ் தேன் ஹேர் சிஸ்டர். யங்குன்னு வந்து இருக்குது. அப்போது யங்கர் அப்படி தானே. ஸோ யங்குன்னு இருக்குது, நமக்கு தேன் இருக்குது. இங்கே மாயாவையும் சிஸ்டரையும் கம்பேர் பண்ணியிருக்காங்க. அப்போ 2 பேர். அப்போ வந்து 2 பேரை கம்பேர் பண்ணியிருக்காங்க. கம்பேரிட்டிவ் 2 பேரை பண்ணால் அது வந்து கம்பேரிட்டிவ் அப்படி தானே. கம்பேரிட்டிவ் நமக்கு வந்து தேன் வந்து வரணும். ஸோ தேனும் இஆரும் வரணும், இல்லை வந்து நமக்கு மோர் வந்து வரணும். இங்கே வந்து யங் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ யங் அப்படின்னா இதை நம்ம வந்து பிரிக்க முடியாது, ஒரு சிலபிள். அப்போ யங்கர். அதே மாதிரி தான் அடுத்து நமக்கு வந்து த ரோட் இஸ் த டேஸ் இன் த சிட்டி. இங்கே பாருங்கள் நமக்கு வந்து தே தான் இருக்குது, தேன் இல்லை. அப்போ தே இருந்தால் அது என்னது, சூப்பர்லேட்டிவ். அப்போ இஎஸ்டி வரும், வைடஸ்ட்டு. இங்கே ஹார்ஸையும் பஃபலோவையும் கம்பேர் பண்ணியிருக்காங்க. 2 என்ன வருது, தேன் இருக்குது. அப்போ இங்கே ஃபாஸ்ட்டு ஃபாஸ்டர். இங்கே குட்டுன்னு இருக்குது. மை ஆன்சர் இஸ் டேஸ் தேன் யுவர். 2 பேரை கம்பேர் பண்ணியிருக்காங்க, தேன் இருக்குது, கம்பேரிட்டிவ். அப்போ குட்டு பெட்டர், குட் பெட்டர் பெஸ்ட்டு. அவ்வளோ சிம்பிள். இப்போ நம்ம வந்து மெயினான விஷயத்துக்கு வந்தாச்சு. இந்த டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசனில் 3 டைப் வந்து இருக்குது. நமக்கு இதை பேஸ் பண்ணி தான் அதிகமான கொஸ்டின் வந்து எக்ஸாம் வந்து கேட்பாங்க. ஏதாவது ஒரு 4 ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு முன்னால் பார்த்தோம் அப்படின்னா 4ல் எது 1 கரெக்டாக அதிகமாக இருந்துச்சு. இப்போ அதே பேட்டர்ன் தான், 4ல் எந்த 2 கரெக்டு எந்த 2 தப்பு, இந்த மாதிரிலாம் வந்து கேட்காங்க. ஓகே, முன்னால் பார்த்தோம் அப்படின்னா 4 ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு இதில் 1 கரெக்டாக மாதிரி இருந்து கொடுப்பாங்க, இல்லை 1 தப்புன்னு கொடுப்பாங்க. இப்போவும் அதே கான்செப்ட் தான். ஆனால் என்ன அப்படின்னா 2 எண்ணம் வந்து கரெக்டாக இருக்குது, ஏயும் கரெக்டாக இருக்குது, சியும் கரெக்டாக இருக்குது, இல்லை பியும் கரெக்டாக இருக்குது, டியும் கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி 2 எண்ணம் பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக வந்து இருக்குது. ஓகே, மொத்தம் பார்த்தோம் அப்படின்னா வந்து 3 டைப் வந்து இருக்குது. இதில் வந்து முதல் டைப் பார்த்தோம் அப்படின்னா நோ அதர். ஸோ நோ அதர் இதில் வந்து பாசிட்டிவில் பார்த்தோம் அப்படின்னா நோ அதர் வச்சு வரும். நோ அதர் பாய் இஸ் ஆஸ் கிளவரஸ் அருண். ஓகே, ஸோ அந்த மாதிரி நோ அதர் வந்துச்சு, நோ அதர், அதுக்கப்புறம் ஆஸ் வருதா, நோ அதர் ஆஸ் இந்த மாதிரி வந்தாலே இது வந்து பாசிட்டிவ் தான். நம்ம வந்து பின்னால் ஒரு டேபிள் வந்து கொடுத்துருப்போம். ஓகே, அதுக்கப்புறம் வந்து கம்பேரிட்டிவில் பார்த்தோம் அப்படின்னா வந்து அருண் இஸ் கிளவரர் தேன், இந்த இஆர் தேன் இருக்கா, கிளவரர் தேன் எனி அதர் பாய். ஓகே, இதே சூப்பர்லேட்டிவில் மொத்தத்துக்கும் அருண் இஸ் த கிளவரஸ்ட், தே இஎஸ்டி இருக்கா, அவ்வளோதான் சிம்பிள்.
அப்போது நமக்கு வந்து பாசிட்டிவில் நோ அதர் வரும் டைப் 1ல். ஸோ அந்த டைப் 1 அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா நோ அதர் அப்படிங்கிறது அந்த டைப் 1 அப்படிங்கிறது நமக்கு பாசிட்டிவில் நோ அதர் வந்து வரும். இதே கம்பேரிட்டிவில் வந்து நமக்கு தேன் அந்த மாதிரி இருந்து வரும். ஸோ வந்து தேன் கிளவரர் தேன் அந்த மாதிரி இருந்து வரும். சூப்பர்லேட்டிவில் பார்த்தோம் அப்படின்னா தே கிளவரஸ்ட் அந்த மாதிரி வந்து வரும். தேவும் இஎஸ்டி வந்து வரும். இப்போ இந்த டேபிள் பார்த்துடலாம். ஓகே, இதான் வந்து க்ளூ வேர்டு. பாசிட்டிவ்க்கு நமக்கு வந்து வெரி ஃபியூ, நோ அதர், நாட் ஸோ ஆஸ், இல்லை ஆஸ் இந்த மாதிரி இருந்து வரும். இதெல்லாம் வந்தாலே இது வந்து பாசிட்டிவ். கம்பேரிட்டிவ்க்கு தேனு இஆர் மோர் வரும். சூப்பர்லேட்டிவ்க்கு த எஸ்டி அதாவது இஎஸ்டி, இது வந்து இஎஸ்டி, த இஎஸ்டி இல்லை மோஸ்ட் இந்த மாதிரி இருந்து வரும். ஸோ சூப்பர்லேட்டிவ்க்கு பார்த்தோம் அப்படின்னா நோ நெகட்டிவ், அதாவது நெகட்டிவ் வந்து கிடையாது. இது என்ன அப்படின்னா நம்ம வந்து 3 டைப் வந்து சொன்னோம். ஸோ முதல் டைப் பார்த்தோம் அப்படின்னா நோ அதர் அப்படிங்கிற டைப்பு, ரெண்டாவது வெரி ஃபியூ அப்படிங்கிற டைப்பு, மூணாவது தான் பார்த்தோம் அப்படின்னா நெகட்டிவ் கம்பேரிசன். ஸோ அந்த நெகட்டிவ் கம்பேரிசன் அப்படிங்கிற பார்த்தோம் அப்படின்னா சூப்பர்லேட்டிவ்க்கு கிடையாது. ஏன்னா நம்ம சூப்பர்லேட்டிவில் ஒருத்தரை மட்டும் தான் எல்லாரோட பெஸ்ட்டு அப்படிமோ, அப்படி தானே இருக்கிறதுலே அவங்க தான் வந்து பெஸ்ட்டு. அங்கே வந்து 3க்கு மேலே 3 கோடி பேர் கூட வந்து இருக்கலாம். ஸோ 3க்கு மேலே எவ்வளோ பேர்னாலும் வந்து இருக்கலாம். அப்போது அந்த சூப்பர்லேட்டிவ்க்கு மட்டும் பார்த்தோம் அப்படின்னா இந்த நெகட்டிவ் கம்பேரிசன் வந்து கிடையாது. ஓகே, அப்போ முதல் டைப் பார்த்தோம் அப்படின்னா வந்து நோ அதர் டைப்பு. ஸோ நோ அதரில் நமக்கு பாசிட்டிவ்க்கு நோ அதர் பாய்ஸ் ஆஸ் கிளவர் அஸ் அருண். அப்போ நோ அதரு ஆஸ் இந்த மாதிரி வந்து இருக்கும். கம்பேரிட்டிவில் நமக்கு தேனும் இஆரும் வந்து இருக்கும், இல்லை மோர்னு வந்து இருக்கும். சூப்பர்லேட்டிவில் பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு கிளவரஸ்ட் இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்கும். ஓகே, இப்போ வந்து இங்கே வந்து பாருங்கள் வெரி ஃபியூ. ஸோ இந்த டைப் 2 வெரி ஃபியூ இது வந்து முதல்ல பாசிட்டிவில் வெரி ஃபியூ ட்ரீஸ் ஆர்எஸ் டாலஸ் பேனியன் அப்படி வந்து இருக்கும். ரெண்டாவது கம்பேரிட்டிவில் த பேனியன் இஸ் டாலர் தேன், டாலர்னு இருக்கா, டாலர் தேன் மோஸ்ட் அதர் ட்ரீஸ். ஸோ நமக்கு இந்த மெயினாக நம்ம கம்பேரிட்டிவ் என்ன இருக்கணும் அப்படின்னா இஆரும் தேனும் இருந்தாலே வந்து கம்பேரிட்டிவ் தான். அதுக்கப்புறம் மோஸ்ட் அதர் ட்ரீஸு. ஓகே, மூணாவது பாருங்கள் சூப்பர்லேட்டிவ் த பேனியன் இஸ் ஒன் ஆஃப் த இஎஸ்டி. ஓகே, இப்போ நமக்கு வந்து இந்த கம்பேரிட்டிவ் வந்து ஒரு சில பேருக்கு வந்து டவுட் வரலாம், இங்கே மோஸ்ட் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ நமக்கு வந்து இந்த கம்பேரிட்டிவில் பார்த்தோம் அப்படின்னா இஆரும் தேனும் தான் பார்த்தோம் அப்படின்னா வந்து மெயினானது. ஸோ தேனும் இஆர் இருந்தாலே வந்து கம்பேரிட்டிவ் தான். அப்போது த பேனியன் இஸ் டாலர் தேன். ஸோ இந்த மாதிரி டாலர் இஆர் தேன் வந்துட்டு அப்படின்னா வந்து கம்பேரிட்டிவ் தான். ஓகே, அடுத்து இந்த பாசிட்டிவில் பார்த்தோம், அடுத்த மூணாவது நெகட்டிவில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நாட்டு ஸோ அந்த மாதிரி இருக்கும் நெகட்டிவ். ஸோ அப்போ வந்து நமக்கு நோவில் வந்து இருக்கும்னு வச்சுக்கோங்க, நாட்டு ஸோன்னு இருக்கும். அடுத்து இந்த நெகட்டிவ் கம்பேரிசனில் ஸ்ட்ராபெரி இஸ் காஸ்ட்லியர் தேன், இங்கே வந்துட்டா நமக்கு தேனு வந்துட்டு இஆர் வந்துட்டு அவ்வளோ சிம்பிள். அப்போ நம்ம வந்து இந்த டேபிள் மட்டும் நீங்கள் ஞாபகம் அப்படின்னா இது போதும். ஸோ பாசிட்டிவில் வெரி ஃபியூவும் நோ அதரும் நாட் ஸோஸ் இதெல்லாம் வந்து அப்படின்னா பாசிட்டிவ். கம்பேரிட்டிவில் மோரு இஆர் தேனு, சூப்பர்லேட்டிவில் இஎஸ்டி மோஸ்ட்டு தே. ஸோ சூப்பர்லேட்டிவ்க்கு அந்த நெகட்டிவ் ஃபார்ம் வந்து கிடையாது. இப்போ நம்ம அந்த கரண்ட் ட்ரெண்டை பேஸ் பண்ணி டெஸ்ட் சீரீஸில் ஃபுல்லாக பார்த்தோம் அப்படின்னா வந்து கொஸ்டின் வந்து அப்டேட் பண்ணியிருப்போம். மெயினாக பார்த்தோம் அப்படின்னா வந்து சூப்பர் டாஸ்க்கு. ஸோ அந்த சூப்பர் டாஸ்க் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு ஓவரால் ஒரு ஃபுல் ரிவிஷன் மாதிரியே இருக்கும். அந்த ஃபுல் ரிவிஷனை நீங்கள் வந்து ரெகுலராக பண்ணுற மாதிரி நம்ம வந்து கொடுத்துருப்போம். ஸோ தினமும் பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரு 20 கொஸ்டின் 40 கொஸ்டின் அப்படிங்கிற மாதிரி வந்து கன்யூஸாக இருக்கும். அதை நீங்கள் ரிப்பீட்டடாக அட்டன் பண்ணால் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து கீழே வந்து எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுத்துருப்போம். ஸோ வந்து ஒவ்வொரு கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து அந்த ரூல்ஸோடு கொடுத்துருப்போம். அப்படிங்க ரிப்பீட்டடாக பார்த்த கொஸ்டினே பார்க்கும்போது ஈஸியாக மைண்டில் இங்கிலீஷ்க்கான அந்த ரூல்ஸு, எக்ஸப்ஷனல் கேஸு, இந்த ஃபார்முலா, மைண்ட் மேப், டேபிள் இதெல்லாம் வந்து உங்கள் மைண்டில் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்டோர் ஆயிரும். ஸோ சூப்பர் டாஸ்க்கை எல்லோரும் கட்டாயம் வந்து அட்டன் பண்ணுங்கள். ஸோ நம்ம வந்து எல்லா டெஸ்ட் சீரீஸ்லையும் ஸோ வந்து இங்கிலீஷ் இருக்கக்கூடிய எல்லா டெஸ்ட் சீரீஸ்லையும் நம்ம சூப்பர் டாஸ்க் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். எல்லோரும் ரெகுலராக வந்து அட்டன் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா வந்து கீழே கமெண்ட்டில் கேளுங்க. நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோவில் இதை சார்ந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.